வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பிப்ரவரி மாத பலன்கள். இந்த பிப்ரவரி மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 4 மாத கிரகங்களாகப்பட்ட அந்த சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களும் மகர ராசியில இருக்கு. இந்த மாதத்துல இந்த 4 கிரகங்களும் கும்ப ராசியில ராகு பகவானோட சேர போகுது. இந்த ராகு பகவானோட சேரும் போது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதுபோக உங்களுக்கு மிதுன ராசியில குரு பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து அந்த கும்ப ராசியில ராகு பகவான் இருக்கிறார். அதோடு சேர்ந்து 4 கிரகங்களும் பயணிக்க போது இதுல செவ்வாய் மட்டும் பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி தான் பயிற்சி ஆகிறார். அதாவது கும்ப ராசிக்கு முதல்ல 23ஆம் தேதி வரைக்கும் உச்சம் பெற்று இருக்கிறார். 23ஆம் தேதியிலிருந்து அவர் கும்ப ராசியில அந்த 4 கிரகங்களோடு சேர்க்கை பெறுகிறார். அடுத்து மீன ராசியில சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இதனுடைய டீடைல்டு பலன்களை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி என்பர்கள், தனுசு அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு போராட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி இந்த ராசிக்கு குறியீடு வில்லம்பு இருக்கோ, தன்னுடைய வாழ்க்கையில எப்போதுமே ஒரு டார்கெட்டை நோக்கி நகரக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் தான். ரொம்ப நேர்மையா இருப்பாங்க. அந்த நேர்மைக்கு பரிசாக தான் ஒரு ஏமாற்றம் அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். நேர்மைக்கு பரிசு ஏமாற்றம், உழைப்புக்கு பரிசு பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கப்படாமல் இருக்கக்கூடியது. இது எல்லாமே இவர்களுக்கு பழகின ஒரு அமைப்பாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த தனுசு ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்ப உறவுகள்ல ரொம்ப அக்கறையா இருப்பாங்க. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய கணவர், தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய பெற்றோர்கள், இப்படி தன்னை சார்ந்தவர்களோடு அதிகப்படியான ஒரு பாசத்தை வைத்து இருப்பவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். ஆனால் அந்த நபர்கள்னால ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விதத்துல இவர்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கும். அது வருமான ரீதியாக இருக்கலாம், இல்ல உறவு ரீதியாக இருக்கலாம், இல்ல ஒரு பிரிவு ரீதியாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு ரீதியாக அந்த உறவுகள்னால சில ஏமாற்றங்களை அடைந்தவர்களும் இந்த தனுசு ராசி என்பர்கள் தான். இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல ராசிக்கு 3ஆம் இடத்துல 5 கிரகங்களின் சேர்க்கை, அடுத்து 7ஆம் இடத்துல குரு வக்ரத்தன்மையோட இருக்கிறார். 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவானினுடைய இயல்பு தன்மை, இது இவர்களுக்கு சின்ன சோர்வு தன்மையை கொடுத்துட்டு இருக்குது. அந்த அர்த்தாஷ்டம சனி சுகஸ்தானத்துல மார்த்தஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானினுடைய தன்மை பாத்தீங்கன்னா ஒரு சோர்வு தன்மை, உடல் ரீதியான ஒரு பலவீனம், இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்குது. இதனால இவர்களுக்கு சில ஒரு ஒரு நம்பிக்கை தன்மை, அதாவது தன் மேல இருந்த ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா இழந்து வந்துட்டு இருப்பாங்க. நம்மளால இதை செய்ய முடியாதோ, நம்மளால இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விக்குறிகள் ஒவ்வொரு இடத்துலயும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வந்துட்டு இருக்கும். இந்த பிப்ரவரி மாதத்துல இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 5 கிரகங்களின் சேர்க்கை, உபஜய ஸ்தானத்துல ஏற்கனவே ராகு இருந்தாரு. அதனால உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்னால நிறைய தொந்தரவுகளை அனுபவித்த இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அதுல இருந்து ஒரு சின்ன ரிலீஃபா இருக்கும். அதே சமயத்துல வெளிநாட்டு முயற்சிகள், வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள், இதெல்லாமே 2 மடங்காக அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய வாழ்க்கையினுடைய இலட்சியத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த தனுசு ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான முன்னேற்றத்தை இந்த மாதம் முழுமையாக அடையக்கூடிய ஒரு நேரம். கடந்த 2.5 வருடங்களாக எந்த விதமான உயர் பதவி, ப்ரமோஷன்ஸ், வருமான உயர்வு, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம், இது எல்லாத்தையும்ல இருந்து நிராகரிக்கப்பட்ட ஒரு நபர்களாக இருந்த இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இது எல்லாமே 1 by 1 கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். யார் யாரெல்லாம் ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பா கிடைக்கும். யார் யாரெல்லாம் ஒரு இன்கிரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். யார் யாரெல்லாம் உங்களுடைய ஆபீஸ்ல உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு பொசிஷன், அதாவது நம்ம சும்மா ஒரு டம்மியா வேலை பார்க்கறத விட நமக்குன்னு ஒரு பொறுப்பு, நமக்குன்னு ஒரு பொசிஷன் இருந்தாதான் 4 பேர் நம்மளை மதிப்பாங்க அப்படின்ற மாதிரியாக ஒரு பொசிஷனை நோக்கி நடப்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது இந்த தனுசு
ராசி என்பர்களுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாடு முயற்சிகள்ல ஒரு சக்சஸ் ரேட்டிங்ன்றது அதிகமாக இருக்கும். கடந்த ஒரு 5 வருடங்கள்ல எடுத்த முயற்சிகள் இந்த மாதத்துல உங்களுக்கு படிப்படியான ஒரு உயர்வை தருவதற்குண்டான ஒரு நேரம். நம்மலாம் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கவே முடியாது, நம்மளால ஒரு சொந்த வீடு கூட கட்ட முடியாது அப்படின்னு நினைச்சவர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதத்துல இருந்து நிறைய ஒரு மாறுபட்ட அமைப்புகள் அப்படின்றது காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த தனுசு ராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா 7.5 சனியில இருந்து ரிலீவ் ஆயிட்டு இருக்கிறாங்க. அதுல இந்த பிப்ரவரி மாதம் ஒரு முக்கிய பங்கை வகிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். எதை நோக்கி நீங்க டிராவல் பண்ணி அதெல்லாம் சக்சஸ் ஆகலையோ அப்படின்னு நினைத்த இந்த தனுசு ராசி என்பர்கள் அதுல இருந்தெல்லாம் ஒரு நிவர்த்தி, ஒரு மேன்மைகள், நல்ல ஒரு சக்சஸ் ரேட்டிங்ஸை அடையறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள்ல நிறைய ஒரு மாற்றங்கள், உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேர் சொல்லும் பிள்ளைகளாக இருக்க போறாங்க. அவங்களுடைய படிப்பு விஷயத்துல ரொம்ப கராரா இருந்த இந்த தனுசு ராசி என்பர்கள் அவர்களினுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல ஒரு அறிவுரை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஒரு கைடன்ஸ் அந்த குழந்தைகளுக்கு உங்க மூலமாக ஒரு கைடன்ஸ், ஃபியூச்சர் கைடன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. வரன் தேடக்கூடிய முயற்சிகள்ல ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிட்டீங்க. நிறைய தனுசு ராசி என்பர்கள் நல்ல வரன் தேடிட்டே வருவாங்க. அவங்களுக்கு ஏதோ 2 நெகட்டிவா நடந்துருச்சு அப்படின்னா அந்த விஷயத்த அப்படியே டோட்டலா மூடி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அதை எடுக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த ரொம்ப சில விஷயத்துல ரொம்ப அக்ரெசிவாக செயல்பட்டு அதை அப்படியே பாதியில நிறுத்தக்கூடிய நபர்களும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான். அந்த மாதிரியான விஷயம்தான் இந்த வரன் தேடக்கூடிய முயற்சி. ஏன்னா கடந்த ஒரு 6 மாதமாக வரன் தேடி அந்த வரன் தேடக்கூடிய முயற்சிகளை 2 நெகட்டிவா ஆயிடுச்சு. ஒரு ரிஜெக்ஷன் வந்துச்சுனாலே இவங்களுக்கு மனம் ஒரு போராட்ட சூழ்நிலையை அடைஞ்சிரும். என்னடா இதை நம்மளையவே ரிஜெக்ட் பண்றாங்களே, நமக்குன்னு ஒரு வரன் அமையாதா அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கம் வந்து அதனுடைய கான்சென்ட்ரேஷன்ல இருந்து வெளியில வந்து ஆர்டினரி ஒர்க்குக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரியாக வரன் தேடக்கூடிய முயற்சிகள்ல ஒரு ஸ்லோ டவுன் ஆன இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த மாதத்துல இருந்து மீண்டும் அதுல ஒரு விக்ரஸா நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நல்ல வரன்களும் அமையறதுக்குண்டான ஒரு வாய்ப்பை இந்த பிப்ரவரி மாதம் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. தொழில் ரீதியான சில முன்னேற்றங்கள், வருமானங்கள், தொழில்ல நிறைய முயற்சிகள் இது எல்லாமே அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். தொழில்ல இருக்கக்கூடிய கடன்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு நேரம். சில இடத்துல இந்த பிப்ரவரி மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசி என்பர்கள் தொழில் செய்யறதுக்கு ஒரு பெருசா வருமானம் கூட இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் நல்ல வருமானம் அப்படின்றது கண்டிப்பாக காத்துட்டு இருக்கு. எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகளும் இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு நிறைய ஒரு முன்னேற்றங்கள், என்னுடைய லைஃப்ல இந்த மாதிரியாகலாம் சில விஷயத்த நான் லட்சியமா வச்சிருக்கிறேன் அப்படின்னு நினைத்த பெண்கள் அந்த லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு நேரம். அந்த லட்சியத்தை அடையறதுக்காக நீங்க நிறைய போராட்டங்களை தாண்டி தாண்டி வந்திருப்பீங்க. குடும்ப உறவுகள்ல அவமானம், அசிங்கம், தேவையில்லாத பேச்சுக்கள், அடுத்து உங்களுடைய சமுதாயத்துல நீங்க ஒரு நிராகரிக்கப்பட்ட நபர்களாக இருந்திருப்பீங்க. இப்படியெல்லாம் எல்லா இடத்துலயும் ஒரு சவால்களை சந்தித்த இந்த பெண்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் நல்ல ஒரு மீண்டு வரக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய சுய உழைப்புனால நல்ல வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம், உங்களுடைய சுய உழைப்புனால நல்ல தொழில் அமையக்கூடிய ஒரு நேரம். இது எல்லாமே இந்த தனுசு ராசி பெண்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.